அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 214 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 215வது பதிவு. இப்போ சென்ற பதிவில் சூரிய பகவான் ஒரு ஞாபகத்தில் வலுவிழந்து காணப்பட்டால் எந்தெந்த ஊரில் இருக்கிற சிவ ஆலயங்களை வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த சந்திர பகவான் வலுவிழந்து காணப்பட்டால் அந்த ஜாதகர் எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களை வழிபடணும், அதுக்கு என்ன புராண பிரமாணங்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறோம். பொதுவாக சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது பூமிக்கு தாய் கிரகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். சூரிய பகவானை தந்தை கிரகம்னு எடுக்கிறோம். பிதிருகாரகன் சூரியன், மாதுர்காரகன் சந்திரன். இப்போ சந்திரனை பற்றி வரக்கூடிய புராணங்கள் அதெல்லாம் மிக முக்கியமான கால கணக்கீடுகளுக்கு உதவக்கூடிய நுட்பமான விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் அத்திரி மகரிஷியினுடைய புதல்வன்னு புராணம் சொல்லுது. இந்த சந்திர பகவான் தட்சனுடைய புதல்வியர்கள் 27 பேரை மணந்தவர். அந்த 27 பேர்களில் ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணோட மட்டும் அதிக நேசம் காட்டி மற்ற பெண்களெல்லாம் அன்பு செலுத்தினாலும் ஏறத்தாழ புறக்கணிக்கப்பட்டதைப் போலவே மற்ற 26 பெண்களையும் அவர் நடத்துனதுனால தட்சனுடைய சாபத்தை பெற்றார். அதாவது சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி கலைகள் அது எல்லாமே தேஞ்சு போய் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு தேஜஸ் எல்லாமே அழிகிறது மாதிரி சாபம் கொடுக்குறாரு தட்சன். அதனால சந்திர பகவான் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தபோது சிவபெருமான் இப்பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு சாப விமோசனம் பெறலாம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சந்திர பகவான் இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் எல்லாம் சென்று வழிபட்டு சிவபெருமானுடைய அருளை பெற்று சாப விமோசனம் பெறார். அப்படி சாப விமோசனம் பெற போது கூட சிவபெருமான் தட்சனிட்ட சாபத்துக்குன்னு பலன் உண்டு. அந்த மாதிரி பலன் இருந்தாலும் நீ ஒரு மாதத்தில் 15 நாட்கள் தட்சனுடைய சாபத்தின்படி உன்னுடைய கலைகள் எல்லாம் அழிந்து போக கிடவதாக அமையும். அதே நேரத்தில் ஒரே ஒரு கலை மட்டும் உன்னிடத்தில் அழியாமல் நிலைத்திருக்கும். அது அந்த வளர்பிறை காலத்தில் அந்த ஒரு கலையோடு சேர்ந்து 15 கலை மொத்தம் 16 கலை மீண்டும் வளர்ந்து உன்னுடைய பழைய அழகு தேஜஸ் உன்னுடைய பலம் பராக்கிரமம் எல்லாமே நீ திரும்ப அடைவாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சாப விமோசனம் தர்றார். அதன்படி தான் நாம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அந்த அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவான் எல்லா கலைகளும் ஒரே ஒரு கலை தவிர 15 கலைகளும் அழிந்து தேய்ந்து போகிறது. அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு கலை உயிர்கலை மட்டும் சந்திர பகவான்கிட்ட இருக்கு. அந்த அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதமை வளர்பிற அதில் ஒரு கலை சேருது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர்கலை 1 + 1. அதே மாதிரி துவிதி அன்னைக்கு 2 கலை ஆகுது. திருதி அன்னைக்கு 3 கலை சேருது. சதுர்த்தி அன்னைக்கு 4 கலை சேருது. பஞ்சமி அன்னைக்கு 5 கலை சேருது. சஷ்டி அன்னைக்கு 6 கலை சேருது. சப்தமி அன்னைக்கு 7 கலை சேருது. அஷ்டமி அன்னைக்கு 8 கலை சேருது. நவமி அன்னைக்கு 9 கலையாக ஆகுது. தசமி அன்னைக்கு 10 கலையாக மாறுது. ஏகாதசி அன்னைக்கு 11 கலை. துவாதசி அன்னைக்கு 12 கலை. இதே மாதிரி அந்த பௌர்ணமி அன்னைக்கு 15 கலை சேர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர்கலையோட 16 கலை பிரகாசமா சந்திரனுக்கு அமையுது. முழு அழகு, முழு ஒளி, முழு பலம் பராக்கிரமம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு சேருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால கணக்கீடுகளுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே இந்த கால கணக்கீடுக்கு உதவுவது சந்திர பகவான் தான் புராணங்கள் சொல்லுது. அதனால் இந்த சந்திர பகவான் நாம் இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலம் அதாவது ஒரு அண்டத்துக்கு சந்திர பகவான் மிக மிக முக்கியமான ஒரு கிரகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவிழந்து காணப்பட்டால் அந்த ஜாதகருக்கு மனோபலம் குறையும், தாய் காரகத்துவத்தில் பாதிப்புகள் வரும், புத்திசாலித்தனத்தில் பங்கம் ஏற்படும். அதே மாதிரி உடல் அழகு,
பாதிப்புகளை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஞானத்தில் சந்திர பகவான் வலுவிழந்து காணப்பட்டால் அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பெரும் சிரமப்பட வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் இந்த சந்திர பகவான் அந்த தட்சனுடைய சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த பூமண்டலத்துக்கு வந்து எந்தெந்த சிவ ஆலயங்களில் வழிபட்டாரோ அந்த சிவ ஆலயங்களில் அந்த ஜாதகர் வழிபட்டார்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பலம் பெற்று அந்த ஜாதகனுக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய காரகத்துவம், அந்த ஜாதக ரீதியாக ஆதிபத்திய காரகத்துவம், மனோபலம், புத்திசாலித்தனம், பேச்சு வல்லமை, மொழி அறிவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ எந்தெந்த சிவாலயங்கள் சந்திர பகவான் வழிபட்டதாக வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். திருவெண்காடு மாந்துரை, திருவாரூர் நெல்லிக்கா, திருவழிதாயம் திருப்பழுவூர், திருப்புணவாசல், குடந்தை காரோணம், திங்களூர் மகேந்திரப்பள்ளி, திருப்பனந்தாள் சீர்காழி, திலதைப்பதி பிரபாசம் ஆக இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் சிவ ஆலயங்கள். இந்த ஊர் சிவாலயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக மிக சிறப்பான ஒரு சிவாலயம்னு சொன்னால் அது திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் சந்திர பகவானுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய சிவாலயம்னு சொல்லலாம். இந்த சிவாலயம் சமயக்குறவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேரில் திருஞான சம்பந்தரால் மிக சிறப்பித்து பாடப்பட்ட மிக அற்புதமான திருத்தலம் இது. கண்மொழி நெற்றியினான் திகழ் கையில் ஒரு வெண்மழுவான், பெண்புணர் கூருடையான், மிகு பீடுடை மால்விடையான், விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன்பொழில் சூழ்பணந்தால் திரு தாடகை ஈச்சரமே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் முதற்கொண்டு 11 பாடல்களை கொண்ட பதிகம் இந்த திருத்தலத்தின் மேலே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். நாம் அந்த பாடலை மனனம் பண்ணி வச்சுக்கிட்டு அம்பாள் படத்து முன்னாலேயோ அல்லது நவகிரகங்களில் சந்திரனுடைய சன்னதி முன்னாலேயோ நாம் இந்த பாடலை ஓதி உணர்ந்து உள்ளன்போடு வழிபட்டு வந்தால் அவருடைய ஜாதகத்தில் அந்த சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் பங்கமடைந்து அந்த ஜாதகனுக்கு சந்திர பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து காரகத்துவ பலன்களும் தவறாமல் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்பதனை சொல்லி இனி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.